எனக்கு வந்து 1 ஏக்கர் நிலம் இருக்காக்கா அந்த மலை கிராமத்தில். அந்த நிலத்தில் வந்து இந்த மாதிரி பயிர்கள் வந்து நம்ம சாகுபடி செய்கிறதாக்கா உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது விவசாயிகள் இருக்காங்களாக்கா? தம்பி, மலை சைடுல பார்த்தேன்னா பொதுவாட்டு குரங்குகள் மற்ற காட்டு விலங்கினங்கள் இதனுடைய தொல்லை அதிகமா இருக்கும். அதனால இந்த மாதிரி இடங்கள்ல நம்ம மற்ற பழப்பயிர்களோ வேற மாதிரி விவசாயங்களோ பண்ண முடியாது. அந்த இடத்துல நல்ல மிளகு, கிராம்பு, ஏலக்காய், ஜாதிக்காய் இந்த மாதிரி விஷயங்களை தான் நம்ம போட முடியும். அது மட்டும் இல்லாம அதை போடுறதுக்கும் நம்ம சில பல நுணுக்கங்களும் நிறைய விஷயங்களும் நமக்கு தெரியணுப்பா. தெரிஞ்சாதான் நம்ம மலைத்தோட்ட பயிர்களை நம்ம போட முடியும். சரி அக்கா, எனக்கு இப்போ இந்த மலைத்தோட்ட பயிர்கள்னு பார்க்கும்போது கிராம்பு, நல்ல மிளகு போடணும்னாக்கா உங்களுக்கு தெரிஞ்ச விவசாயிகள் யார் இருந்து சொல்லுங்கக்கா. அவங்கள வந்து நம்ம நேரில் போய் பார்க்கலாமாக்கா? தம்பி, நேர்ல போய் பார்க்கலாம். அவர் யாரு அப்படின்னு பார்த்தேன்னா நாகர்கோவிலை சேர்ந்த எஸ் விக்னேஷ் கிருஷ்ணான்னு சொல்லக்கூடியவர். இன்னைக்கு இரவு நமது குமரி பண்பல்ல உழவர் உலகம் நிகழ்ச்சியில பேச இருக்காரு. அவரு மலைத்தோட்ட சாகுபடி அனுபவத்தை பற்றி நிறைய விஷயங்களை நமக்கு சொல்லி இருக்காருப்பா. முதல்ல அந்த நிகழ்ச்சியை கேளு, அதுக்கு பிறகு நேர்ல ஒரு நாள் அவரை போய் சந்திச்சு அவர்கிட்ட சில பல ஆலோசனைகளை கேட்கலாம். சரியாப்பா? கண்டிப்பா நான் இன்னைக்கு இரவு இந்த நிகழ்ச்சியை கேட்கிறேன்க்கா. கேட்டுட்டு அவரை வந்து நம்ம நேர்ல போய் சந்திக்கலாம்க்கா. வணக்கம் சார். வணக்கம் மேடம். சொல்லுங்க சார், இன்னைக்கு முதல்ல உங்களை பத்தி அறிமுகப்படுத்திக்கோங்க. என் பேர் விக்னேஷ் கிருஷ்ணா. நான் 2005 மலை தோட்ட பயிர்கள் விவசாயம் பண்ணிட்டு வரேன். எனக்கு வேறு தொழில்கள் இருந்தாலும் எனக்கு இந்த மலை பயிர்களில் ஒரு நாட்டம். அதனால் நான் வந்துட்டு பார்ட் டைமாக நான் வந்து இதை பண்ணிட்டு வரேன். இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருக்குது. மலைத்தோட்ட பயிர்களை பொறுத்த அளவில் இந்த லேபரை குறைக்கிறதுக்கு, அதாவது அந்த செலவுகளை குறைச்சி வருமானத்தை அதிகப்படுத்துறதுக்கு என்னென்ன வழிகள் இருக்குது, அதை பற்றி சொல்லுங்க. அதாவது ஹில் கிராப்பை பொறுத்த வரைக்கும் மேஜரான எக்ஸ்பென்ஸ்ன்னு சொல்றது 2 விஷயம்தான். ஒன்று, அங்கே நீங்கள் இங்கே இருந்து பொருளை அந்த காட்டுக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு செலவு. இன்னொன்று, அந்த காட்டில் அதை எல்லா இடத்துலையும் விநியோகிக்கிறது. அதாவது உரத்தை வந்து ஒவ்வொரு மரம் மூட்டுக்கு போடக்கூடிய செலவு. இந்த 2 தான் மேஜர் செலவு. அதில் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பென்ஸ்ன்னு சொல்லதை வந்துட்டு நான் இந்த குட் அக்ரிகல்ச்சர் ப்ராக்டிஸ் மூலமாக என்ன தேவையோ அதை மட்டும் கொண்டு போங்கன்னு சொன்னேன். இதுலேயே வந்துட்டு உங்களுக்கு வண்டி டீசல் செலவுலேருந்து பல செலவுகள் குறையும். 2வது வந்துட்டு உங்ககிட்ட உள்ள பெர்மனன்ட் லேபரை வச்சே அந்த உரங்கள் குறைவான உரம்னா அவங்கள வச்சே போட்டுடலாம். இப்போ என்கிட்ட பெர்மனன்ட் லேபர் இல்லை, அப்போ நான் எப்படி போடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் வந்துட்டு இந்த பீஸ் ரேட்டுக்கு பண்ணி கொடுக்குறாங்க. அதாவது கான்ட்ராக்ட் மாதிரி பண்ணி கொடுக்குறாங்க. சார், உங்கள் இடத்துல எவ்வளோ மரம் இருக்குது சொல்லுங்கள், இல்லை எவ்வளோ ஏக்கரில் இருக்குன்னு சொல்லுங்கள், இதுக்கு நான் இந்த உரம் மட்டும் போட்டு தரணும்னா இவ்வளோ ரேட்டு, பெட்டு மட்டும் வெட்டி கொடுக்கணும்னா இந்த ரேட்டு, மருந்து மட்டும் அடிக்கணும்னா இந்த ரேட். அதை கரெக்டான டைமில் கரெக்டான ஆளுங்க கிட்ட கொடுத்து நீங்கள் போட்டுட்டாலே போதும். அதாவது ஓவர் ஃபீடிங்கும் பண்ணக்கூடாது, அதே நேரத்தில் வந்துட்டு ஃபீடே பண்ணாமலும் இருக்கக்கூடாது. கரெக்டான டைமில் அதை கரெக்டாக பண்ணணும். உதாரணத்துக்கு காலத்தே பயிர் செய்யணும்னு சொல்லுவாங்க பழைய காலத்தில். அது ரொம்ப முக்கியம். இப்போ நீங்க சொன்னீங்க, இப்போ இந்த மலைத்தோட்ட பயிர்கள்லாம் ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் நமக்கு பலன் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. இப்போ இந்த வருஷத்துக்கு ஒரு தடவை பலன் கொடுக்கும் போது அதுல நீங்க எவ்வளவு செலவாகுது, எவ்வளவு வந்து உங்களுக்கு வந்து லாபம் கிடைக்குது, இதெல்லாம் நீங்க எப்படி அறிஞ்சு நீங்க வந்து விவசாயம் பண்றீங்க, அதை பற்றி சொல்லுங்க. இயர்லி கிராப்பு தான் மேக்ஸிமம் எல்லாரும் இங்கே பண்ணிட்டு இருக்காங்க. இயர்லி கிராப்புன்னு சொல்லும்போது வருஷத்துக்கு ஒரு தடவை தான் அவங்களுக்கு வந்து வருமானம் வரும். ஆனால் செலவுன்னு சொல்கிறது வந்து வருஷம் முழுக்க செலவாகும். இப்போ ஒரு லேபர் வச்சுருந்தீங்கன்னா அவங்களுக்கு மாதம் மாதம் சம்பளம் கொடுக்க வேண்டியிருக்கும். மாதம் மாதம் எக்ஸ்பென்சஸ் நிறைய இருக்கும். ஆனால் நாங்கள் என்ன ப்ராக்டிஸ் பண்ணுறோன்னு சொல்கிறத நான் சொல்கிறேன். அதாவது ஒரு வருஷம் வந்து என்ன ஈல்டு வருதோ அது வந்த உடனே அடுத்த வருஷம் என்ன எக்ஸ்பென்சஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஒரு பிளானிங் பண்ணுறோம். அந்த எக்ஸ்பென்சஸ்க்குள்ள அமௌண்ட்டை நாங்கள் வந்துட்டு பேங்க்கில் மாற்றி வச்சுருவோம். அதில் இருந்து தான் அடுத்த வருஷத்துக்குள்ள எக்ஸ்பென்சஸை நாங்கள் யூஸ். அதே மாதிரி அது போக என்ன மிச்சம் ரூபா வருதோ அதைத்தான் நாங்கள் வந்துட்டு எங்களுக்கு இன்கமாக நாங்கள் ட்ரீட் பண்ணுவோம். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, காசு மொத்தமாக கிடைச்ச உடனே மொத்தமாக செலவு பண்ணிடுவாங்க. அடுத்த வருஷம் வந்துட்டு காசு இருக்காது, தோட்டத்தையும் கவனிக்க மாட்டாங்க. அடுத்த வருஷம் என்ன ஈல்டு வருதோ அதை பேஸ் பண்ணி தான் பின்னையும் பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கும். அதாவது ப்ரீ பிளான்டா நெக்ஸ்ட் இயர் என்ன எக்ஸ்பென்ஸ் இருக்குன்னு பார்த்து அந்த எக்ஸ்பென்சஸை முதல்ல எடுத்து சேவ் பண்ணி வச்சுக்கிடுவோம். பொதுவாகவே அப்படிதான். நம்ம வந்து ஒரு பிளான் பண்ணாம எந்த ஒரு விஷயத்த பண்ணாலும் நமக்கு வந்து அதில் சக்ஸஸ் வந்து கம்மியாக தான் இருக்கும். அதே மாதிரி விவசாயத்திலும் அப்படிதான். நீங்க பிளான் பண்ணி பண்ணா நமக்கு வந்து ஒரு நல்ல சக்ஸஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. இப்போ நீங்க உரத்தை பொறுத்த அளவுல நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. அதுலயும் நம்ம முன்னோர்கள் வந்து நல்ல பாரம்பரியமா நம்மளுடைய விவசாயம் பண்ணிட்டு இருந்தாங்க. அது மலைத்தோட்ட பயிர்களாகட்டும் எல்லா பயிர்களுமே அவங்க அப்படிதான் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுல இந்த பாரம்பரிய விவசாயம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதுல அவங்க சில உரங்கள், சில வளர்ச்சி ஊக்கிகள் இதெல்லாம் கொடுத்தாங்க. அதை வந்து நம்ம இப்போ மலைத்தோட்ட பயிர்கள் அதை பயன்படுத்தலாமா எப்படி சார்? அதை நாங்கள் வந்து பண்ணிட்டு தான் இருக்கிறோம். அதாவது மலைத்தோட்ட பயிர்களை பொறுத்த வரைக்கும் மக்கிற குப்பை வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து சேர்ந்துட்டே தான் இருக்கும். சாம்பல் வந்துட்டு மலையில இருந்து மழை பெஞ்சு மலையில தீ பிடிச்சி அந்த மாதிரி உள்ள சாம்பல், இந்த மாதிரி சத்துக்கள்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு இருக்கும். மலைத்தோட்ட பயிர்களை பொறுத்தவரை நம்ம ஊரில் இருக்கிறது மாதிரி நிறைய உரங்கள்லாம் தேவைப்படாது. முதல்ல சொன்னது மாதிரி சாயில் வந்து ரொம்பவே வெர்ஜினாக இருக்கும். தேவையானது எல்லாமே அங்கேயே இருக்கும்.
ஸோ நம்ம வந்துட்டு கொஞ்சோண்டு என்ன தேவையோ அதை மட்டும் கொடுத்தா போதும். உதாரணத்துக்கு இந்த சுண்ணாம்பு சத்து தேவை, அது அங்க கிடைக்காது. குயிக் லைம்னு சொல்லுவோம், சிப்பி சுண்ணாம்பு, சுட்ட சுண்ணாம்பு, அது போடுவோம். நேச்சுரலா கிடைக்கக்கூடிய சுண்ணாம்பு, இதை வந்து பல காலத்துல அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி சாணி யூஸ் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி வேப்பங்கொட்டையை வந்துட்டு பொடியாக்கி அதை யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதெல்லாம் வந்துட்டு ஒரு காலத்திலேயே வந்து அவங்க ரொம்ப பாத்தீங்கன்னா இந்த 3 எண்ணம் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க, வேற எதுவும் பெருசா பண்ணல. அதுலயே ரொம்ப செழிப்பா பண்ணி அந்த காலத்துல எக்ஸ்போர்ட் வரைக்கும் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இப்ப பண்ணா நமக்கு வந்து சக்சஸ் ஆவதுக்கு வாய்ப்பு இருக்கா? உண்மையை சொல்ல போனா நாங்க அதைத்தான் பண்ணிட்டு இருக்கிறோம். அது போக இன்னைக்கு உள்ள சயின்டிபிக் இதையும் பார்த்து இந்த குட் அக்ரிகல்ச்சர் பிராக்டிஸையும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். இப்போ புதுசா தொழில்நுட்பங்கள் வந்து நமக்கு நிறைய வளர்ச்சி அடைஞ்சிருச்சு. அந்த வளர்ச்சிக்கு ஏற்ப நீங்களும் உங்களுடைய விவசாய முறைகளை மாற்றி அமைச்சிருக்கீங்களா எப்படி சார்? புதுசா டெக்னாலஜி வர டெக்னாலஜி யூஸ் பண்றதுல தப்பு இல்லை. இப்போ பாத்தீங்கன்னா சோலார் ட்ரையர் இருக்குது, சோலார்ல வந்துட்டு வாட்டர் பம்ப்ஸ் இருக்குது. அதே மாதிரி வந்துட்டு நமக்கு நிறைய ஏஐ டெக்னாலஜிஸ் நிறைய வந்துட்டு, அதாவது ட்ரோன் சொல்றாங்க. ட்ரோன்ல வந்துட்டு ஸ்ப்ரே பண்றது வந்து மேன் பவர் வச்சு ஸ்ப்ரே பண்றதோட ரொம்ப ஈஸியா ஸ்ப்ரே பண்ணிடலாம்னு சொல்றாங்க. இந்த மாதிரி ஒரு சில டெக்னாலஜிஸ் நாங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். மேக்சிமம் ட்ரை பண்றதுக்கு வந்துட்டு நாங்க கிராம்பாகட்டும், ஜாதிக்காகட்டும், பாக்காகட்டும், இதெல்லாம் காய போடுறது சோலார் ட்ரையர்ல தான் போட்டுட்டு இருக்கோம். இதுக்கு அரசு மானியமும் இருக்குது, அரசு சப்போர்ட்டும் இருக்கு. இப்போ ஏஐன்னு சொல்லி சொன்னீங்க, இப்போ லேட்டஸ்ட் டெக்னாலஜி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு, இதுவும் நம்ம விவசாயத்துல நீங்க பயன்படுத்துறீங்களா எப்படி? இப்போதான் மலை பயிர்களுக்கு அந்த டெக்னாலஜிஸ் எவால்வ் ஆகி வந்துட்டு இருக்கு. ட்ரோன்ஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்பமே ஸ்ப்ரேயிங் எல்லாம் வந்துட்டு ட்ரோன்ஸ் ட்ரை பண்றாங்க. அதே மாதிரி ட்ரோன்ஸை வச்சு மெஷர்மெண்ட் எடுக்கிறாங்க. எவ்வளவு ஏரியா வந்துட்டு இருக்குது, தோட்டங்கள் வந்து எவ்வளவு தூரம் இருக்குது, உங்களுக்கு எத்தனை ஏக்கர்ல இருக்கு, உங்க பவுண்டரிஸ் எது, இதெல்லாம் செக் பண்றது. மரத்துல வந்துட்டு நோய் இருக்கா, அப்படி மரம் ஹெல்த்தியா இருக்கா அப்படின்னு சொல்லத ட்ரோன் விட்டு செக் பண்றது. இந்த மாதிரி வசதிகள்லாம் இருக்குது. நம்ம ஊர்ல இன்னும் வந்து டவர் வந்துட்டு செல்போன் டவர் வந்து மலைகள்ல எல்லா இடத்துலயும் ப்ராப்பரா இல்ல. அதனால இந்த கம்யூனிகேஷன் வந்து கொஞ்சம் லேக் ஆகுது. ஃபியூச்சர்ல அதுவும் வந்துட்டுனா இந்த டெக்னாலஜிஸ் எல்லாமே நம்ம யூஸ். உங்க அனுபவத்துல நீங்க வந்து எப்படி கிராப் பண்ணணும், ஒரு விவசாயி வந்து ஒரு சக்சஸ்ஃபுல்லா ஒரு வருமானத்தை எடுக்கிறதுக்கு அவங்க என்னென்ன விஷயங்களை கையாளணும் அப்படிங்கிறத நீங்க சொல்லுங்க சார். அதாவது இந்த 20 வருஷத்துல நான் வந்து டூ அண்ட் டோன்ட்ஸ் அப்படின்னு சொல்லது ரொம்பவே நான் வந்து எழுதி வச்சிருக்கிறேன். அதாவது ஒரு விஷயங்கள்லையும் நான் செஞ்ச தப்பு என்னென்ன, நான் அதை சரிப்படுத்தினது என்னென்ன, எதெல்லாம் தப்பு. அதாவது ஒரு டைரி போட்டு அதில் நீட்டாக ஒரு பிரச்சனைகள் வரும்போதும் அந்த பிரச்சனைகளை எப்படி நீங்கள் கையாண்டீங்க, நீங்கள் கையாண்ட விதத்தில் அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போச்சுதா, இல்லை அது சரியான முறையா, இல்லை அதுக்கு கரெக்டான முறை என்னன்னு சொல்லதை நாங்கள் வந்து ஒரு வருஷமும் நாங்கள் வந்து அதை பார்த்துட்டே இருக்கிறோம். இப்போ இதில் டூ எது செய்யணும், எது செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றது ரொம்ப முக்கியம். இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனால், நான் வந்து ஊட்டி, கொடைக்கானல் அந்த சைடெலாம் போயிட்டு வந்துட்டு தேயிலை தோட்டத்துக்கு இடையில வந்து இந்த ஒரு அழகான ஒரு மரம் இருந்தது, சில்வர் ஓக்குன்னு சொல்லக்கூடிய மரம். இந்த சில்வர் ஓக்கு மரம் கொடைக்கானலில் பார்த்தேன், ரொம்ப அழகாக இருந்தது. அதனால கொடைக்கானல்ல இருந்து ரூபா கொடுத்து ஒரு 1000 தை வாங்கி கொண்டு வந்து நட்டுட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 5 வருஷம் கழிச்சு தான் எனக்கு தெரிஞ்சது எங்கள் ஏரியாவுக்கு இந்த சில்வர் ஓக்கு ஒத்து வராது அப்படின்னு. என்னன்னா சில்வர் ஓக்குக்கு வேர் வந்து அவ்வளோ பண்ணல் கிடையாது. எங்கள் ஏரியாவில் பயங்கரமாக காத்தடிச்ச உடனே அவ்வளோ மரமும் சரிஞ்சு விழுந்துச்சு. நான் அதுக்கு கீழே எல்லாத்துலேயும் நல்ல மிளகு கொடி வேற வச்சிருந்தேன். ஸோ அவ்வளோ எனக்கு லாஸ் ஆகி போச்சு. இது பார்த்தீங்கன்னா இது நான் வந்து செய்யக்கூடாத விஷயம். நான் அன்னைக்கு ரொம்பவே கேட்டு தெரிஞ்சு பண்ணியிருந்திருக்கணும். நான் பார்த்தேன், ஆசைப்பட்டேன், இங்கே வந்து செஞ்சுட்டேன், யாருக்கிட்டையும் விசாரிக்கல. ஸோ இந்த மாதிரி எல்லாம் பண்ணாமல் கரெக்டாக என்ன பண்ணுனா நம்ம ஏரியாவில், அதாவது அனுபவஸ்தர்கள் நிறைய பேர் இருப்பாங்க, வயசானவங்க இருப்பாங்க, நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க இருப்பாங்க, அவங்கக்கிட்ட கேட்டு அதை நம்ம பண்ணணும்னா நல்லபடியாக இருக்கும். இதை தான் டூ அண்ட் டோன்ட்ஸ்ன்னு சொல்கிறோம். இதை நாங்கள் எல்லா வருஷமும் நாங்கள் வந்து பார்த்து எது தப்பாக பண்ணணுமோ அதை நாங்கள் அப்புறம் பண்ணுறதில்ல. எது சரியாக வருதோ அதை மட்டுமே பண்ணுறோம். இதன் மூலம் நிறைய நஷ்டத்தை நீங்கள் வந்து தவிர்க்க முடியும். இப்போ புதுசாக வந்து ஒரு விவசாயி வந்து ஒரு லேண்டு வாங்கியிருக்காங்க. அந்த லேண்டு வந்து தரிசான நிலம். அதில் வந்து இது வரைக்கும் அவங்க கிராப் பண்ணலை. அவங்க கிராப் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது அவங்க என்னென்ன விஷயங்களை அதில் பண்ணணும்? அதாவது நான் முதல்ல சொன்னேன், இந்த ஆல்டிடியூடு, சாயில் எப்படி, ரெயின்ஃபால் எப்படி, இதெல்லாம் செக் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம் இருக்குது. நீங்கள் கிராப்பையே சூஸ் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். கிராப்பை சூஸ் பண்ணதுக்கு அப்புறமும் ப்ராப்பராக அந்த கிராப்புக்கு என்னென்ன தேவை, அதாவது இன்னைக்கு லேண்டை ப்ரிப்பேர் பண்றது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இன்னைக்கு பழைய காலத்துல மாதிரி லேபர் கிடைக்கிறது இல்லை. லேபர் வந்து ரொம்ப ஷார்ட்டேஜ்லேயே போயிட்டு இருக்கு. மெக்கானிக்கல் ஃபார்மிங்கை நோக்கி போயிட்டு இருக்குது எல்லா கிராப்ஸுமே. அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹில் கிராப்ஸ்ல வந்துட்டு மேக்சிமம் இன்னைக்கும் மேன் பவரை தான் டிபெண்ட் பண்ணியிருக்கோம். ஆனா கொஞ்சம் மிஷினரிஸும் வர தொடங்கிட்டு அந்த மிஷினரிஸை கொண்டு போகக்கூடிய பாதைகள் எல்லாத்தையுமே கரெக்ட் பண்ணணும். முந்தி எப்படின்னா மரத்தை நட்டுக்கிட்டு அப்புறம் தான் பெட் வெட்டுவாங்க. அந்த தவறை யாரும் இனிமேல் பண்ணாதீங்க. முதல்ல பெட்டு ரெடி பண்ணி மிஷின் போகக்கூடிய அளவுக்கு எல்லா வாய்ப்புகளையும் உருவாக்கிட்டு
அதுக்கப்புறம் நீங்க என்ன உங்க இடத்துக்கு ஏற்ற பிளான்ஸோ அதை சூஸ் பண்ணி அதை அதுக்கப்புறம் நடுங்க. முதல்ல நட்டுட்டு அதுக்கப்புறம் ரெண்டாவது ரோடு போடாதீங்க. முதல்ல ரோடெல்லாம் போட்டு எல்லாம் தயார்படுத்தி வச்சுக்கிட்டு அப்புறம் செடி நடுங்க. சக்சஸ்ஃபுல்லாக பண்ண முடியும். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் வந்துட்டு தண்ணி எவ்வளோ இருக்குன்னு சொல்லது பார்க்கணும். தண்ணி வந்து மழை நேரத்தில் நிறைய தண்ணி இருக்கும், வெயில் நேரத்தில் பார்த்தா ஒரு சொட்டு தண்ணி இருக்காது. ஸோ இதுக்கு ப்ராப்பரான டேங்க்ஸு எங்கேருந்து தண்ணி வருதுன்னு சொல்லலாம் பார்த்து, மலையில் பார்த்தீங்கன்னா ராத்திரி ஆனால் தண்ணி பாயும், காலையில் தண்ணி வத்தி போகும். அப்போ ராத்திரி அந்த தண்ணியை ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு ஒரு டேங்கு மூலமாக ட்ரிப் இரிகேஷன் போட்டு செடிகளை வளர வைக்கலாம். பழைய காலத்தில் எப்படி பண்ணியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி ட்ரவுட் சீசனில் மண் பானை இருக்கு இல்லையா, 4 முக்கில் 4 பானை வச்சு அந்த பானைக்கு அடியில் சின்னதாக ஒரு ஓட்டை போட்டு அதில் ஒரு திரி, நம்ம துணி திரி இருக்கு இல்லையா, அதை வச்சு உள்ள வாரத்துக்கு ஒரு நாள் தண்ணி ஊற்றி வச்சு மேலே மூடி அடைச்சி வச்சுருக்காங்க. ஸோ அதுபோல் என்னென்னா இன்னைக்கு உள்ள நம்ம ட்ரிப் இரிகேஷன் சொல்லுவோம், அந்த காலத்தில் அதை மண் பானையில் வச்சு வளர்த்துருக்காங்க வெள்ளக்காரன் டைமில். வாரத்துக்கு ஒரு நாள் குடத்துல தண்ணி எடுத்து கொண்டு போய் மண் பானையில் ஊற்றிட்டு வந்திருக்காங்க. ஸோ தண்ணி ஒரு வாரத்துக்கு நிற்கும், சொட்டு சொட்டா வரும். ஒரு அதிகபட்சம் ஒரு 2 மாதம் தான் ட்ரவுட் இருக்கும். அந்த மாசத்தை காப்பாற்றி கொண்டு போயிடலாம். ஒன்ஸ் மரம் வளர்ந்துட்டுனா அதுக்கப்புறம் இந்த ப்ராப்ளம் இருக்காது. அது பாட்டுக்கு வந்துட்டு நின்றுக்கிடும், ட்ரவுட்டையும் ரெசிஸ்ட் பண்ணி நின்றுக்கிடும். இப்போ இந்த மலைத்தோட்ட பயிர்களை பொறுத்த அளவில் நம்ம தண்ணி வந்து மழை சமயத்தில் பிரச்சனை கிடையாது, உங்களுக்கு தண்ணி வந்துரும்னு சொன்னீங்க. இப்போ வெயில் சமயத்தில் நம்ம வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ட்ரிப் இரிகேஷன் இந்த மாதிரி போட்டால் மட்டும்தான் நமக்கு வந்து பயிர்களை காப்பாற்ற முடியுமா? அப்படி இல்லைன்னா எத்தனை நாளைக்கு ஒருக்க தண்ணி கொடுக்கணும், அதை பற்றி சொல்லுங்க. குறைஞ்சபட்சம் வாரத்துக்கு ஒரு நாள் தண்ணி கொடுத்தா போதும். மலையில் வந்து தண்ணி ஷார்ட்டேஜ் ஆகாதுன்னு சொல்ல முடியாது. ஆனால் அந்த டைம்லேயும் ராத்திரி நேரங்களில் வந்துட்டு தண்ணி வந்துட்டு அந்த மலையில் கொஞ்சம் கொஞ்சம் வரும். அந்த ஊற்றுல வந்து கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி வரதான் செய்யும். அந்த தண்ணியை ஸ்டோர் பண்ணி வச்சு அழகாக வந்து அதை வந்து இது பண்ணிக்கலாம். இப்போ மலைத்தோட்ட பயிர்களை பொறுத்த அளவில் வந்து நமக்கு வந்து அது வந்து கவர்மெண்ட் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஏரியா, அந்த பயிர்களும் அந்த மாதிரியான ஒரு பயிர் தான். விவசாயத்தை பொறுத்த அளவில் அந்த மலைத்தோட்ட பயிர்களுக்கு நம்முடைய அரசு என்னென்ன மாதிரியான ஒரு அங்கீகாரங்களை கொடுக்குது, அதை பற்றி சொல்லுங்க. ப்ரீ ஹார்வெஸ்ட், அதாவது ப்ரீ கல்டிவேஷன், அதாவது தைகள் ஆகட்டும், இல்லை என்ன மாதிரி தைகள் நீங்கள் அங்கே நடணும்னு விரும்புகிறீங்களோ அந்த தைகளை மானியத்தில் கொடுக்கறதாகட்டும், அந்த கிராப்ஸுக்கு தேவையான, இப்போ உதாரணத்துக்கு வந்துட்டு அந்த கிராப்பை டெவலப் பண்ணதுக்கு என்னெல்லாம் தேவையோ அதை ஹார்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் வந்து நல்லா பண்ணி கொடுக்குறாங்க. அதாவது ஹார்டிகல்ச்சரில் இருந்துட்டு விதை பண்ண இருக்குது, அவங்ககிட்ட இருந்து நம்ம தை வாங்கிக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு டிசீஸ் வந்திருக்கு, ஏதாவது ஒரு நோய் வந்திருக்கு, இதை எப்படி கையாளணும் அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட கேட்டால் அவங்க ஒப்பீனியன் கொடுத்து அந்த கிராப்பை வளர்க்கறதுக்கு என்னென்ன உண்டோ எல்லாம் அவங்க சைடில் ஹார்டிகல்ச்சர் சைடில் இருந்து சப்போர்ட் பண்ணி கொடுக்குறாங்க. அதே மாதிரி ஒன்ஸ் நீங்கள் கிராப்பை வந்து ஈல்டு கண்டிஷனுக்கு கொண்டு வந்துட்டீங்க, செடி வந்து வளர்ந்து ஈல்டு வருது, அந்த ஈல்டை வந்துட்டு உங்களுக்கு விற்கக்கூடிய அளவுக்கு, அதாவது காய வச்சு பதப்படுத்தி விற்கணும், இல்லை வந்துட்டு நீங்கள் வந்து அதை இன்னும் வந்துட்டு இது பண்ண மதிப்பு கூட்டு பண்ணுற போகிறீங்க, அப்போ என்ன மாதிரி பண்ணணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த இதுக்கு வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு இவங்க நல்ல, அதாவது நம்ம ஸ்பைசஸ் போர்டு வந்து நல்லா சப்போர்ட் பண்ணி கொடுக்காங்க. உதாரணத்துக்கு டார்பால் வந்துட்டு அவங்க காயப்படக்கூடிய டார்பால் வந்துட்டு மானியத்தில் கொடுக்குறாங்க. ட்ரையர்ஸ் நிறைய மானியத்தில் கொடுக்குறாங்க. ஜாதிக்காக்கு ட்ரையர்ஸ் இருக்கு. நல்ல மிளகா வந்து உதுத்து எடுக்கணும், தாரில் இருந்து உதுத்து எடுக்கணும், அதுக்குள்ள மிஷின் இருக்குது. கிராம்பு ட்ரையர்ஸ் வந்தாச்சு. ஆமாம், எல்லாத்துக்குமே மிஷின் வந்தாச்சு. பறிச்சாச்சுன்னா அதை காய போட்டு பதப்படுத்தி வைக்கிறதுக்குள்ளேயே மிஷின்ஸ் எல்லாமே இருக்கு. அது எல்லாமே அவங்க வந்துட்டு மானியத்தில் சப்ளை பண்றாங்க, ஸ்பைசஸ் போர்டு. நீங்களும் அதெல்லாம் வச்சிருக்கீங்க? ஆமாம், என்கிட்டயும் மானியத்தில் கொடுத்துருக்காங்க. மொத்தத்தில் த்ரூ அவுட் இந்தியான்னு பார்க்கும்போது நிறைய பேர் வந்து நம்ம மசாலா ஐட்டங்கள் நம்ம உணவுப் பொருட்களை சேர்க்கிறோம். இந்த மசாலா ஐட்டங்களில் மெயினாக இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஏலக்காய், கிராம்பு, பட்டா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது. அப்படி இருக்கும்போது நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்த அளவில் அந்த அளவுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரியான உற்பத்தி வந்து நம்ம பண்ணுறோமா எப்படி? இல்லை, அதாவது நம்ம வந்து இன்றைக்கும் இம்போர்ட் பேஸ்டாக தான் இருக்குதோம். நம்ம ஒரு டாலர்ஸில் கொடுத்து தான் நம்ம வந்துட்டு மசாலா ஐட்டங்கள் இன்றைக்கும் வாங்கி. ஸ்பைசஸை பொறுத்த வரைக்கும் உதாரணத்துக்கு கிராம்பே எடுத்துக்கிட்டிங்கன்னா, கிராம்பு வந்து இன்றைக்கி இந்தியாவுக்கு வந்துட்டு மடகாஸ்கர், ஸ்ரீலங்கா, சான்சிபார் இந்த மாதிரிப்பட்ட கண்ட்ரீஸில் இருந்தால் கிராம்பு இறக்குமதி ஆகிட்டு. நம்ம இந்தியாவிலேயே பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் அதிகபட்சம் கிராம்பு விளையுது. நம்மளால் எல்லா ஸ்பைசஸையும் வந்துட்டு நம்மளால் உற்பத்தி பண்ண முடியும். ஜாதிக்காய் ஆகட்டும், கிராம்பு ஆகட்டும், ஏலக்காய் ஆகட்டும், பட்டை ஆகட்டும், ஸ்டார் அனேஸ் அது ஆகட்டும், எது எல்லாமே நம்மளால் பண்ண முடியும். ஆனால் நம்ம வந்துட்டு இதை வந்து பெருசாக வந்து கண்டுக்கிறது இல்லை. அந்த காலத்தில் நம்ம வந்து இதை தயாரித்து வேற நாடுகளுக்கு தான் நம்ம கொடுத்துட்டு இருந்தோம்.
நமக்கு டொமஸ்டிக் பர்பஸ்க்கு நம்ம யூஸ் யூஸ் பண்றது கம்மியா பண்ணது இருந்துச்சு. ரொம்ப கம்மியா இருந்தது. இன்றைய காலத்துல வந்துட்டு நம்ம அப்படி இல்ல, மசாலா இல்லாம யாருமே சாப்பிடுறது இல்ல. நியூஸ் பேப்பர்ல கூட நான் படிச்சேன், பிரியாணிக்கு மார்க்கெட் வந்து தமிழ்நாட்டுல வந்து 10,000 கோடி ரூபாய் மார்க்கெட் இருக்கு பிரியாணிக்கு அப்படின்னு. ஸோ இவ்வளவு பிரியாணி தயாரிக்கணும்னா அவ்வளோ ஸ்பைசஸ் தேவைதானே. ஆனா அவ்வளோ ஸ்பைசஸ் வந்து உற்பத்தி நம்ம கிட்ட இல்ல. ஸோ இந்த உற்பத்தியை வந்து நம்ம பெருக்கணும். ஒருத்தரும் வந்துட்டு ஸ்பைசஸ் பண்ணக்கூடியவங்க, ஹில் கிராப் பண்ணக்கூடியவங்க எல்லாருமே வந்துட்டு உண்மையிலேயே வந்துட்டு அவங்க வந்து ஒரு அந்நிய செலாவணியை வந்து நம்ம குறைக்க தான் செய்கிறோம். நீங்கள் உற்பத்தி பண்ணுறது, நீங்கள் விவசாயி மட்டும் இல்லை, நீங்கள் வந்துட்டு ஒரு அந்நிய செலாவணியை குறைக்கக்கூடிய ஒரு வேலையை நீங்கள் பார்க்குறீங்க. அதாவது எத்தனை கிலோ நீங்கள் கிராம்பு தயாரிக்கீங்களோ அத்தனை டாலர்ஸை வந்துட்டு நீங்கள் சேவ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறத நீங்கள் எடுத்துக்கலாம். ப்ரௌடாக நீங்கள் வந்துட்டு கல்டிவேட் பண்ணலாம். ஹில் க்ரோயர்ஸ் எல்லாருமே வந்து பி ப்ரௌட். நீங்கள் வந்து ஒரு டாலரை வந்துட்டு காப்பாற்றிட்டு தான் இருக்கிறீங்க. எவ்வளோ தயாரிக்கிறீங்களோ அவ்வளோ டாலர் வந்து சேவ் ஆகுது. இப்போ நீங்க சொன்னீங்க நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்த அளவில் நிறைய பேர் வந்து அந்த ஹில் கிராப்ஸ் வந்து பண்ணது இல்லை, கொஞ்சம் கம்மியாக தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம்னு சொன்னீங்க. இப்போ அதை பண்ணணும்னா நம்ம வந்து என்னென்ன விஷயங்களை அதில் வந்து நம்ம செய்யணும்? இப்போ ஒருத்தர் புதுசாக வராரு, இந்த மாதிரி மலைத்தோட்ட பயிர்கள் பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து உங்க அனுபவத்துல என்னென்ன ஐடியாஸ் கொடுக்குறீங்க? அதாவது கிராம்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ப்ராப்பராக மானிட்டர் பண்ணணும். நான் வந்து ஒரு தோட்டம் வாங்கிட்டேன், அதனால என்கிட்டயும் தோட்டம் இருக்கு அப்படின்னு சொல்லி பெருமை பேசுறது பெரிய விஷயம் இல்லை. அது இன்ட்ரெஸ்டானவங்க குறைஞ்சபட்சம் மாசத்துக்கு ஒரு தடவையாவது அவங்க தோட்டத்தை போய் பார்க்கணும், தோட்டத்தை சுத்தி பார்க்கணும். அங்க என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு, என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னு சொல்லதை அவங்க லேபர்கிட்ட பேசணும். ஒருவேளை அவங்களுக்கு போக முடியலன்னா அவங்க லேபரை வச்சு, இன்னைக்கு தான் டெக்னாலஜிஸ் எவ்வளோ வந்தாச்சு, போட்டோ எடுத்து அனுப்ப சொல்லலாம். என்னெல்லாம் ஏரியா போய் பார்த்தீங்க, அங்க என்னெல்லாம் பிரச்சனைகள் இருக்கு, என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லை, அவங்க ஒன்ஸ் போக 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 தான் அந்த வேலைக்காரங்களுக்கும் பயம் வரும். முதலாளி வந்தா கேட்பாரு, அவர் சுத்தி பார்ப்பாரு அப்படின்னு சொல்லக்கூடிய அடிக்கடி வருவாருங்கிற ஒரு பயம் இருக்கும். ஆமா, அடிக்கடி முதலாளி அங்க வந்துட்டாருனாலே எல்லா பிரச்சனையும் சரியாகி போயிடும். ரெண்டாவது, காத்து இந்த மாதிரிப்பட்ட இயற்கை இதனால, உதாரணத்துக்கு கிராம்பை பத்தியே சொல்றேனே, 5% வந்துட்டு இப்ப நான் 1000 மரம் வச்சிருந்தேன்னா 50 மரம் வந்துட்டு காத்துனாலையும் வேற வேற இதுகள்னால அழியதான் செய்யும். அதை வந்து நம்ம வருஷம் வருஷம் பார்த்து ரீபிளான்ட் பண்ணிட்டே இருக்கணும். இவங்க அது எதுன்னு பார்த்து ரீபிளான்டிங்கே பண்ணலைன்னா குறைஞ்சது ஒரு 10 வருஷம் போகும்போது அவங்க கிட்ட ஒரு 50% மரம் இல்லாம. கிராம்பை பொறுத்தவரை 8வது வருஷம் வந்துட்டு காய்க்க தொடங்கும் கொஞ்சம் கொஞ்சமா. ஆனா அந்த மரத்தை நல்லா பரிமாறிச்சிட்டு இருந்தோம்னா 150 வருஷம் வரைக்கும் அந்த மரம் வந்துட்டு காய்ச்சிக்கிட்டே இருக்கும். அவ்வளவு வருஷம் வரைக்கும் அது போகும். அதை வந்து நம்ம நல்லா பரிமாறிக்கணும். நீங்க பரிமாறிக்காம விட்டுட்டீங்கன்னா பாலடைஞ்ச வீடு மாதிரி தான். அதை நீங்க சுத்தி சுத்தி பாத்தீங்கன்னாலே போதும், அது சந்தோஷமா இருக்கும். எங்க முதலாளி வாராருன்னு சொல்லி அது உங்களுக்கு கிராம்பு காய்க்க தொடங்கி. அதான் நீங்க சொன்ன மாதிரி முதல்ல ஒரு செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் வேணும். அதை வந்து எப்படி பண்ணணுங்கிற ஒரு ப்ரீ பிளான் வேணும். அதெல்லாம் பண்ணி முடிச்சாதான் நமக்கு வந்து அந்த விஷயங்கள் வந்து நமக்கு ஏபிளாட்டு நமக்கு வரும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. இப்போ மலைத்தோட்ட பயிர்களை பொறுத்த அளவுல இப்போ கிராம்பு, சாதிக்காய், ஏலக்காய் இதில் பத்தி எல்லாம் சொன்னீங்க, நல்ல மிளகு பத்தியும் சொன்னீங்க. இப்போ இந்த மாதிரி வாசனை பயிர்களுக்கும் நமக்கு வந்து பூச்சி தாக்குதல் இருக்குமா? அப்படி வந்தா என்னென்ன விஷயங்களை நாம கடைபிடிக்கணும், அதை பற்றி சொல்லுங்க. அதாவது நீங்க கிராம்பு, ஜாதிக்காய் இதெல்லாம் பாத்தீங்கன்னா 2 விதமான பிரச்சனைகள் இருக்குது. பெஸ்ட், இன்னொன்னு ஃபங்கஸ். ரொம்ப மழை பெஞ்சினா ஃபங்கஸ் வந்து அஃபெக்ட் ஆகும். அதே மாதிரி மலை கிட்ட, காடு கிட்ட இருக்கிறதுனால காட்டுல இருந்து ஒவ்வொரு சீசனுக்கு ஒவ்வொரு விதமான பூச்சிகள் வந்து வரதான் செய்யும். அதை நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரிப்பட்ட டைம்ல அந்த மரங்களை வந்துட்டு நல்ல ரெசிஸ்டண்டா வச்சிருக்கணுமே தவிர வந்ததுக்கு அப்புறம் ஓடி போய் மருந்து அடிக்கிறது பெரிய பலனை நமக்கு கொடுக்காது. அதாவது நமக்கு வந்து வரும் முன் காப்போம் மட்டும்தான் நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். மலைப்பயிர்களை பொறுத்தவரை வந்ததுக்கு அப்புறம் மருந்து அடிக்கிறது ஓரளவு காப்பாற்றலாமே தவிர அந்த அளவுக்கு பலன் கொடுக்காது. அதுக்கு நாங்கள் என்னெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன். எங்கள் தோட்டத்தில் பொறுத்த வரைக்கும் நாங்கள் வேப்பம் புண்ணாக்கு வெளியிலேருந்து வாங்கி போடுறது கிடையாது. அதுக்கு பதில் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, நாங்களே வேப்பத்தோ இல்லை வேப்பங்காய் வாங்கி அதை நல்லா காய போட்டு தனியாக பொடிச்சு, நாங்கள் 2 கிலோலாம் போட மாட்டோம், நேர் பகுதி தான் போடுறோம். ஆனால் அது நல்ல எஃபெக்டிவாக இருக்கும். இது வந்து பெஸ்ட்டுக்கு. அதே மாதிரி ஃபங்கஸுக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்துட்டு மேக்ஸிமம் வந்து துருசு சுண்ணாம்பு, அது ஒரு ரேஷியோவில் நம்மளே மிக்ஸ் பண்ணிக்கலாம். எது தேவையோ அதை அந்தந்த டைமுக்கு கரெக்டான ரேஷியோவில் போட்டு கொடுப்போம். நிறைய விஷயங்களை இன்னைக்கு குமரி பண்பலையில பேசியிருக்கீங்க. கண்டிப்பா நிறைய விவசாயிகள் கேட்டுட்டு இருப்பாங்க. அது அவங்களுக்கு பயனுள்ள வகையில் அமையும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இன்னைக்கு உங்ககிட்ட இருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். ரொம்ப நன்றி சார். இதுவரை மலைத்தோட்ட பயிர் சாகுபடி அனுபவங்கள் நேர்முகம் கேட்டீர்கள். பங்கேற்றவர் நாகர்கோவில் எஸ். விக்னேஷ்